மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சியில் மக்கள் மத்தியில் ஆற்றிய உரையை பார்க்கலாம். இன்றைய தினம் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்கிறார். எதற்காக? தொழில் முதலீட்டை ஈர்க்க போகல, தொழில் முதலீடு செய்ய போயிருக்கிறார். அதான உண்மை. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் 5 முறை வெளிநாடு சென்று வந்திருக்கிறார். இந்த 5 முறை வெளிநாடு சென்ற அந்த வெளிநாட்டு பயணத்தில் எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்குது, எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது, எத்தனை தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன கேட்டா ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு திரு விடியா திமுக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் 932 புரிந்துணர்வு ஒப்பந்தம் பட்டாக பத்திரிகை செய்தி. சுமார் 10 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாக செய்தி. சுமார் 37 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு செய்தியில் வந்திருக்குது. அது மட்டும் இல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு செல்கின்ற பொழுது சுமார் 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்து விட்டதாக பத்திரிகையில செய்தி வெளியிட்டிருக்கிறீங்க. அத்தனையும் உண்மை என்றால் நாங்க கேட்கிற கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் கிடையாது. திரு ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு நீங்கள் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் எத்தனை, எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டது, எத்தனை தொழிற்சாலைகள் செயல்பாட்டுக்கு வந்திருக்குது, அந்த தொழிற்சாலைகள் எவ்வளவு செய்யப்பட்டது. இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய விவரம், 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 68,000 கோடி தான் தமிழகத்திலே முதலீடு செய்யப்பட்டதாக செய்தி வெளியாகி உள்ளது. ஆக அத்தனையும் பச்சை பொய். மக்களை ஏமாற்றுகின்ற அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். ஆக அவள் அறிவிப்பு பூரா வெற்று அறிவிப்பா தான் இருக்குது, வெறும் காயத்தில் தான் இருக்குது. இன்னைக்கு ஒரு அரசாங்கம் தொழில் முதலீட்டு ஈர்க்கின்ற ஒரு நடவடிக்கை ஈர்க்கின்ற பொழுது, புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் உடனே அமலுக்கு வராது. ஒரு தொழிற்சாலை வேண்டும் என்றால் நிலம் தேவை, அதற்கு முதற்கட்ட பணி தேவையான நிதி தேவை. அந்த முதற்கட்ட பணி முழுவதும் நிறைவேற்றப்பட்டதுதான் அந்த தொழில் தொடங்கப்படும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அரசாங்கம், திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம், தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டு விட்டது, புரிந்துணர்வு போடப்பட்டு விட்டது. உடனே தொழிற்சாலை வந்த மாதிரி ஒரு தோற்றத்தை அறிவித்திருக்கின்றார். உடனே இந்த அரசாங்கம் வந்த பிறகு சுமார் 37 லட்சம் பேர்களுக்கு வேலை கிடைக்கப்பட்டதாக ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டிருக்கிறார். 37 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குதா? இந்த பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது? கிடைக்கவே இல்லையா? அப்படின்னா பொய் தானே. அதாவது பொய்ய பொருந்துற மாதிரி சொன்னா மெய்ய திரு திருன்னு முழிக்குமா? ஆக இப்படி மக்களை ஏமாற்றி தந்திரமா மக்களை பேசி இளைஞர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு இன்றைக்கு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இன்றைக்கு பல்வேறு அவதூறு செய்திகளை வெளியிட்டு. இன்றைக்கு கூட நாளைக்கு ஒசூர்ல போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்களாம். யாரு? அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட தொழிற்சாலைகள். அந்த தொழிற்சாலை விரிவுபடுத்துறாங்க. அதற்கு இவர் போய் இன்றைக்கு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அங்க போடுறாங்க. அது மட்டும் இல்ல, அங்க முதலீட்டு மாநாட்டை நடத்துவதா சொல்றாரு. ஏற்கனவே முதலீட்டு மாநாட்டை நடத்தி எந்த முதலீடும் வந்த மாதிரி தெரியல, எந்த தொழிற்சாலையும் தமிழகத்துக்கு வந்த மாதிரி தெரியல, எந்த நம்முடைய இளைஞருக்கு எங்கேயும் வேலை கிடைத்த மாதிரி தெரியல. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெல்டா நிறுவனம் அண்ணா திமுக ஆட்சி வந்தது, டாடா நிறுவனம் வந்தது, ஓலா வந்தது, எத்தர் வந்தது, சிம்பிள் வந்தது. இவ்வளவு நிறுவனங்கள் அண்ணா திமுக ஆட்சியில் வந்து பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் முதலாக தமிழ்நாட்டிலே 2015ஆம் ஆண்டு உலக முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தினார்கள். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தொழில் முதலீட்டை நடத்தப்பட்டது. சுமார் 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு இன்றைக்கு பெரும்பாலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்திருக்குது. அதனாலதான் இளைஞருக்கு வேலை கிடைச்சிருக்குது. அம்மா வழியிலே வந்து அம்மாவுடைய அரசாங்கம்
2019 ஜனவரி மாசம் சென்னையில் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தணும். 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தோம். 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அதன் மூலமா பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது. அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் இன்றைக்கு பெரும்பாலான தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. சில தொழிற்சாலைகள் கட்டப்பட்டு வருகிறது. இது அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது கொண்டு வரப்பட்ட செயல்பாடுகள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வெறும் காகிதத்தில் ஏற்றளவுல தான் இருக்குது, இன்னும் நடைமுறைக்கு வரல. ஆனா 37 லட்சம் பேர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு வேலை கிடைத்ததாக ஒரு பொய்யான செய்தியை இன்றைக்கு விளம்பரத்திற்காக வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ஆட்சியில முழுக்க முழுக்க விளம்பரம் தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. அந்த விளம்பர செலவு மட்டும் நூற்றுக்கணக்கான கோடி. இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி திமுக ஆட்சி ஒப்பிட்டு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில நாங்கள் சொல்லுவது நடக்கும், திமுக ஆட்சியில சொல்லுவது அத்தனையும் நேர்மாறாக பொய்யான செய்திதான் வரும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு அழிந்து விட்டது. உண்மைதானே? சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்ல, பாட்டியம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்ல. உண்மைதானே? இன்றைக்கு இந்த ஆட்சி எப்பொழுது வீட்டுக்கு அனுப்புவோம் என்று இன்றைக்கு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எப்பொழுது தேர்தல் வரும், எப்பொழுது விடியா திமுக அரசு அகற்றப்பட வேண்டும், மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. உண்மைதானே? இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் முதியோர்கள் எங்க வசிக்கிறாங்களோ அந்த பகுதியில் அந்த வீட்டை குறி வச்சு அந்த முதியோர்களை தாக்கி கொலை செஞ்சு அவர் வீட்டில் இருக்கிற பொருள் கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை விற்காத இடமே இல்லை. கிராமத்திலிருந்து நகரம் வரை போதைப் பொருள் தங்கு தடை இல்லாம கிடைக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டில் போதைப் பொருள் விற்பனை தொடங்கிவிட்டது. உடனடியாக இந்த அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். சட்டமன்றத்திலையும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக நாங்கள் வெளிப்படுத்தினோம். தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த குடும்பம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அவர்களை காப்பாற்றுவதற்கு இரும்பு கரம் கொண்டு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என்று பல முறை இந்த அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விட்டோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. இதனால் இன்றைக்கு தமிழகம் பல்வேறு பிரச்சனை சந்தித்திருக்குது. எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, பாலியல் சீண்டல் நடக்காத நாளே இல்லை. இன்னைக்கு அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா பத்திரிகையிலும் சரி, ஊடகத்திலும் சரி, தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலை, என்ன நிலவரம்னு குறிப்பிடுவாங்க. இப்போ கொலை நிலவரம் என்ன, அப்படித்தான் பத்திரிகையிலே ஊடகத்திலே வருகின்ற செய்தி. அது மட்டும் இல்ல தம்பி, இந்த கொடி அந்த தள்ளி பிடிங்க, புலிக்கொடி தம்பி, அங்க டிவி எடுக்கிறாங்க, கொஞ்சம் தள்ளி பிடிங்க ராஜா தம்பி, கொஞ்சம் தள்ளி பிடிங்க. அதோட இன்றைய முதலமைச்சர் குறிப்பிடுகிறார், தொலைக்காட்சியில் நீங்க பார்த்திருப்பீங்க, இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எப்ப சொல்றாரு? நான் சொல்லி 3 வருஷம் ஆகி போச்சு. அதிமுக சார்பா சட்டமன்றத்தில் பேசி 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 3 ஆண்டுகளாக இந்த அரசு கிடப்புல போட்டு இப்ப தொலைக்காட்சியின் வாயிலாக இளைஞர்களை போதையின் பாதையில் செல்லாதீர்கள். அந்த இளைஞர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையே சீரழிந்து குடும்பம் சீரழிந்து நடு தெருவில் நிற்கும் போதுதான் முதலமைச்சருக்கு நாணோதயம் வந்திருக்கு. இப்படிப்பட்ட முதலமைச்சர் தேவையா? இன்னொன்னு சொல்றார், உதயநிதி ஸ்டாலின் இன்றைய தினம் பேசியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் போறதுக்கு வழி விடல அப்படின்னு ஒரு தவறான தகவலை இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. நான் கிட்டத்தட்ட இன்றைய வரைக்கும் ஒரு 142 கூட்டம் நினைக்கிறேன், 142 தானே,
142வது கூட்டம் நீங்க பொள்ளாச்சியில் பேசிட்டு இருக்கிறேன். சுமார் 143வது கூட்டத்தில் இங்க பேசிட்டு இருக்கிறேன். நான் பேசுகின்ற கூட்டத்தில் பேசி ஒரு 10 நிமிஷம் கழிச்சா உடனே ஆம்புலன்ஸ் கத்திட்டு போயிட்டு. இப்ப எவ்வளவு பேருக்கு இங்க குழுமி இருக்கிறீங்க? சுமார் 20,000 பேர் இந்த பொள்ளாச்சி நகரத்தில் குழுமி இருக்கிறீங்க. அந்த ஆம்புலன்ஸ் வேகமா வருது, யாராவது மேல பட்டுட்டா அதுக்கு யார் பொறுப்பு? இங்க இருக்கிற மக்கள்லாம் எங்களை நம்பி வரீங்க, நல்லா வந்துட்டு வீட்டுக்கு போக வேணும். இன்றைக்கு இங்க என்னுடைய பேச்சை கேட்க வேணும், நாட்டில் நிலவுகின்ற அந்த நிலவரத்தை கேட்க வேணுங்கிறதுக்காக வர்றீங்க. ஆக உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. ஆனா உடனடியாக 10 நிமிடத்தில் வரும்.